சிறிய என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். அதாவது கல் என்ற சொல்லிலிருந்து சிறிய என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். இந்த பதிவில் சிறிய என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லான பெரிய என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பெரிய என்ற சொல்லுக்கான வரையறையை பார்ப்போம். உயரமாக இருந்தால் பெரியது என்று பொருள், அகலமாக இருந்தால் பெரியது என்று பொருள், வயதில் முதியவர்களையும் பெரியவர்கள் என்று தான் சொல்லுவோம். ஆக பெரிய என்ற சொல்லுக்கு பல பண்புகளை உள்ளடக்கியது தான் பெரிய என்ற சொல்லுக்கான வரையறை. இப்போ நான் அந்த சொல்லும் போதே பல என்ற சொல்லோடு ஒப்பிட்டு இருந்தேன். உண்மையிலே பல என்ற சொல் தான் பெரிய என்று ஆனது. அதாவது பல் என்ற சொல் தான் பெரிய என்று ஆனது. இப்போது அந்த சொல்லாய்வை முதல்ல பார்த்துருவோம். பல், பர், பெர், பெரிய. மீண்டும் சொல்கிறேன், பல், பர், பெர், பெரிய. அதாவது பல் என்ற சொல் பர் என்றும் அதுவே பெர் என்றும் மருவி அதுவே கால ஓட்டத்தில் பெரிய என்று ஆனது. குண்டான உடலை பெருத்த உடல் என்று சொல்வோம். அதாவது பெர் என்ற சொல்தான் பெரிய என்று ஆனது. இதுவரைக்கும் நாம் பல் என்ற சொல்லிலிருந்து பெரிய என்ற சொல் எப்படி வந்துன்னு பார்த்தோம். இப்போ நாம் இந்த பெரிய என்ற சொல்லிலிருந்து உருவான வேறு சில சொற்களையும் சேர்த்தே பார்ப்போம். பெண்களுக்கு பிரியான்னு ஒரு பெயர் இருக்குது.